அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்போதும் கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தெய்வீக வெளிச்சத்தை, உன்னதமான அந்த தியானத்தை இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து பாரத்தோடு இந்த காரியங்களை சொல்ல இருக்கிறேன். கர்த்தருடைய இந்த நல்ல ஆலோசனை கேட்டு நடக்கிற பின்பற்றுகிற யாவரும் பத்திரமாய் பரலோகத்தில் வந்து சேர்வாள் என்ற விசுவாசத்தில் தான் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். ஆக இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தேவன் எடுத்துக்கொண்ட தியானம் என்னன்னா, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பார்த்தீங்கன்னா, உறுதியாய் இருந்தார்கள். எதில் உறுதியாக இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலர்களுடைய ஆலோசனை, அவர்கள் சொல்லிக் கொடுத்த உபதேசங்கள், அதாவது அவங்களுடைய சொந்த வார்த்தை கிடையாது. பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியான அவர்களுக்கு திருவுளம் பற்றினார். அப்போதெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையை சொன்னபோது இப்படி நடக்கணும், இப்படி காரியங்களை செய்யணும் என்று அது எல்லா வகையிலும் அவங்க ப்ரேயரோடு செய்த நேரத்தில் அந்த ஆலோசனைகளை, அந்த டாக்டரின் கூட ஆங்கிலத்தில் வரும், அண்ட் ஃபெலோஷிப், இதில் வந்து என்ன இருந்தாங்களா, உறுதியாக இருந்தாங்களாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனியனில், அதாவது ஆண்டவருடைய கிருபையினால் அப்பம் விடுவதிலும் ஜெபத்திலும் உறுதியாக இருந்தார்கள். ஆக இதை கேட்கிற அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கக்கூடாதபடி தடை பண்ணக்கூடிய அனைத்து துருபதேசங்கள் அல்லது கோளாறுகளை எடுத்து போடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெபம் என்பது கட்டாயத்தினாலேயோ அல்லது கடமைக்காகவோ வரக்கூடாது. அது நிலைக்காது. ஜெபம் என்பது ஒரு நேசத்துக்குரிய ஒரு ஆண் தன் நேசத்துக்குரிய பெண்ணோடு எப்படி மணிக்கணக்காக பேசுவாங்களோ, எப்படி திருமணமாக எப்படி இருக்குமோ, அதே போல் மணவாளனோடு கூட மணவாட்டியாகிய திருச்சபை இணைந்து இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஜெபம் என்பது அது ஆண்டவருடைய கிருபையினால் சொல்ற ருசிக்கக்கூடிய காரியம். அது நம்மை மறக்கக்கூடிய காரியம். நம்முடைய சுபாவங்கள் மாறும், நம்முடைய குணங்கள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் வெளிச்சமாகும். ஆகவே இந்த உபதேசத்திலும் இந்த ஐக்கியத்திலும் அவங்க உறுதியாக இருந்ததுனால நடந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா, எதுக்கு திருச்சபை, எதுக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு சர்ச்சை கொடுத்துருக்கா, ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்காருன்னா, அங்கே ரட்சிக்கப்பட்டவர்களை நாள்தோறும் சேர்த்து கொண்டு வந்தாராம். அதனால தயவு செய்து உங்களுடைய சபை ஆத்துமாக்களை அறுவடை செய்வதில் வளர வேண்டும். இந்த ஆலோசனைப்படி நீங்கள் செய்வீங்கன்னா, அதாவது ஜனங்களிடத்தில் அவங்க தயவு பெற்றிருந்தாங்க, தேவனை துதிப்பதில் உறுதியாக இருந்தாங்க, ஜெபிப்பதில் உறுதியாக இருந்தாங்க, ஆண்டோடைய வார்த்தைகள், அந்த உபதேசம், அந்த சத்தியம், இவை எல்லாவற்றையும் அவங்க உறுதியாக இருந்து நடந்தபடினாலே நாள்தோறும் ரட்சிக்கப்படுபவர்கள் அதில் ஆட் ஆகிட்டே வந்தாங்களாம். அப்போ இதை கேட்குற அன்பானவர்களே, உங்கள் ஊழியம் சிறக்க வேண்டுமா, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நற்பணி இன்னும் மலர வேண்டுமா, வளர வேண்டுமா, இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த ஆலோசனைப்படி நடப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 மற்றும் 47 படி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் நீங்கள் வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் பார்ப்பீங்க. இந்த தியானத்தை, இந்த வசனத்தை, இந்த நல்ல ஆலோசனை எனக்காக தேவன் தந்தார் என்று நம்பக்கூடியவங்க மட்டும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஏன்னா அப்படி நம்பிக்கை உள்ளவங்க தான் இதை பாரத்தோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக உங்கள் சபை வளரப்போகிறது, உங்கள் ஊழியம் இன்னும் வளரப்போகிறது. உங்கள் ஒவ்வொருடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஐக்கியத்தை விடாதிருங்கள். நான் சொல்வது நல்ல ஐக்கியம். தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு பயந்து உண்மை உத்தமாய் தேவனால் அழைக்கப்பட்டு தரிசனத்தோடு பாரத்தோடு பணியாற்றக்கூடியவர்களும் நாம் வைத்திருக்கிற ஐக்கியத்தை விடாதிருப்போம். பரலோகம் சீக்கிரமாக அவர் ராஜ்யம் வர இருக்கிறது. அது வரைக்கும் இந்த ஐக்கியத்தையும் இந்த சத்தியத்தையும் காத்து நடப்போமானால் தொடர்ந்து நீங்கள் பெருகுவதில் யாரும் தடுக்க முடியாது. God bless you. உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நல்ல ஆலோசனை கேட்டு இந்த 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைப்படி செய்வேன் என்று தன் ஊழியத்தை, தன் நேரத்தை, தன் காரியங்களை உமக்கு நேராக திருப்பி ஆண்டவர் தந்த இந்த ஆலோசனை செய்வேன் என்று அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் சிறியோர் பெரியோராய் மாறட்டும். என் தேவன் அவர்களை சின்னவன் 1000 10,000 மாறட்டும். கர்த்தர் பெருக பண்ணும். இன்னும் ஆத்ம பாரத்தோடு அடைந்து போகிற ஜனங்களை சந்தித்து தேவன் அன்றை திருப்பட்டும். நாள்தோறும் நீ சேர்த்து வந்தீர், அவர்களை நீரை பெருக பண்ணி. நன்றி அப்பா. ஆசீர்வதியும். புகழும் துதியும் உமக்கே. மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
தேவன் தாமே உங்களை இந்த வார்த்தையின்படி இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. God bless you.